This is applicable when repeated independent experiments அல்லது trials are conducted. Okay வா, trials are conducted. Okay, இது first. அடுத்தது only two possible outcomes are there. Okay வா, two possible outcomes are there. Okay வா, இதுல best example எதுடா? இதுல எது best example? ரெண்டே ரெண்டு outcomes தான் இருக்கு அப்படின்றதுக்கு best example coin toss. கரெக்டா? coin toss பண்ணினா ஒன்னு heads இன்னொன்னு tails. கரெக்டா? ஒன்னு heads இன்னொன்னு tails. ரெண்டே ரெண்டு outcomes தான். இதுல நான் சொல்லியிருக்கேன் நான் முன்னாடி n coins are tossed. ஓகே, ஒன்னு n coins are tossed, அப்படி இல்லனா one coin is tossed n times. ரெண்டும் ஒன்னு தான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? n coins are tossed once simultaneously, அப்படி இல்லனா one coin is tossed several times, n times. ஓகேவா? n times. ஓகே, இந்த nங்கிறது தான் இதுல என்ன குறிக்கும் அப்படினா number of trials அல்லது experiments. ஓகேவா? number of trials அல்லது experiments. ஓகேவா? அஞ்சு வாட்டி ஒரே காயினை நான் தூக்கி போட்டிருக்கேன் அப்படின்னா அப்ப என்னங்கிறது இந்த இடத்துல 5. அப்ப நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், இஃப் ஒன் ஹேஸ், இது ஏன் நான் இங்க எழுதியிருக்கேன்? ஓகே, இஃப் ஒன் ஹேஸ் ஒன் ஆஃப் தி அவுட்கம்ஸ், இஃப் ஒன் ஆஃப் தி அவுட்கம்ஸ், நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டு பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இஃப் ஒன் ஆஃப் தி அவுட்கம்ஸ் இஸ், if one of the outcomes is P, okay va, then the if one of the outcomes is P na artham probability of one of the outcomes. Okay, probability of one of the outcomes is P. Appo the probability of the other outcome enna varum solla mudiyuma? Probability of the other outcome enna varum? edra illada, rendu outcome தான்டா இருக்கு. ஒரு அவுட்கம் P ன்னு சொல்றேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு அவுட்கம் P அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அதர் அவுட்கம் என்னவா இருக்கும்? அவ்வளவுதான், 1 - P. ஓகேவா? 1 - P. கிளியரா? இத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இது சக்சஸ் உடைய ப்ராபபிலிட்டி அப்படின்னுவாங்க. ஓகேயா? P is the probability of success. இத 1 - P சில இடங்கள்ல Q ன்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோ. இந்த 1 - P Q ன்னு சொல்லுவாங்க. இது எதனுடைய ப்ராபபிலிட்டி அப்படின்னா ஃபெயிலியர் உடைய ப்ராபபிலிட்டி. ஓகேயா? ஃபெயிலியர் உடைய ப்ராபபிலிட்டி நோட் பண்ணி வச்சுக்கோ. இது Pங்கிறது சக்சஸ் ப்ராபபிலிட்டி, 1 - Pங்கிறது ஃபெயிலியர் உடைய ப்ராபபிலிட்டி. ஓகேவா? சக்சஸ் ஃபெயிலியர்லாம் எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க? क्वेश्चनல கொடுத்துருவாங்க. क्वेश्चनல கொடுத்துருவாங்க. சக்சஸ்ங்கிறது क्वेश्चनல கொடுப்பாங்க, ஃபெயிலியர்ங்கிறது क्वेश्चनல கொடுத்துருவாங்க. சரியா? நோட் பண்ணியாச்சா? இது ஒவ்வொன்றும் நோட் பண்ணிக்கோ ஆசன். என்னன்றத பார்த்து வச்சுக்கோ. இது ஏன்னா ஒவ்வொன்றுமே ஃபார்முலா அப்ளை ஆக போகுது. என்னங்கிறது ஃபார்முலா அப்ளை ஆகும், Pங்கிறது ஃபார்முலா அப்ளை ஆகும், 1 - Pங்கிறது ஃபார்முலா அப்ளை ஆகும். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து வச்சுக்கோ. எல்லாத்தையுமே ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். சரியா? நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். on tossing a coin 5 times, ஒரு காயினை 5 வாட்டி நான் தூக்கி போடுறேன். ஓகேவா? என்னென்னலாம் பாசிபிள் அவுட்கம்ஸ் x நான் டிஃபைன் பண்ணிடுறேன்டா. x is defined as the number of heads obtained ன்னு போடுறேன். ஓகேவா? number of heads obtained. ஓகே, x க்கு அப்ப என்னென்னலாம் வேல்யூ வரும்? x takes என்னென்னலாம் வேல்யூஸ்? ஒரு காயினை நான் 5 வாட்டி தூக்கி போடுறேன். 5 வாட்டில x க்கு என்னென்னலாம் வேல்யூஸ் வரும்? x ஈக்குவல் டு ஒரு ஹெட் கூட வராம போகலாம், ஒரே ஒரு வாட்டி ஹெட் வரலாம், 2 வாட்டி ஹெட் வரலாம், 3 வாட்டி ஹெட் வரலாம், 4 வாட்டி, 5 வாட்டியில 4 வாட்டி ஹெட் வரலாம்,
5 out of 5 டைம்ஸுமே ஹெட் வரலாம். ஸோ எக்ஸ் டேக்ஸ் 0 1 2 3 4 5 இது 0ல இருந்து 5 வரைக்கும் வேல்யூஸ் வரும். ஓகேவா? எக்ஸ்ங்கிறது தான் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். இந்த இடத்துல எக்ஸ்ங்கிறது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஏன்னா உனக்கு வந்திருக்க வேல்யூஸ் எல்லாம் ஸ்பெசிபிக்கான கவுண்டபிள் வேல்யூஸ். ஞாபகம் இருக்கா? டிஸ்கிரீட் எப்ப யூஸ் பண்ணுவோம்? கவுண்டபிள் வேல்யூஸா இருக்கும் பொழுது. 0ங்கிறது கவுண்டபிள், 1ங்க 2 3 4 5 எல்லாமே இண்டிவிஜுவலா நம்ம கவுண்ட் பண்ண முடியும். கரெக்டா? இந்த இடத்துல x takes 0 1 2 3 4 5. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ probability of x equal to xi. ஓகே, probability of x equal to xi. இதனுடைய probability என்ன சொல்றாங்க அப்படின்னா this is equal to, இங்க தான் முக்கியமான ஃபார்முலாவே வருது, ncx. ஓகேவா? ncx. ஓகே, இங்க into p of p power x 1 minus p power n minus x. ஓகேவா? பெர்னாலிஸ் படிச்சிருக்கீங்களா முன்னாடி? போன வருஷம் படிச்சிருக்கீங்களா? எங்க படிச்சிருக்கீங்க? இன்டர்வியூஸ் படிச்சிருக்கீங்களா? வெரி குட். ஓகே, அப்ப எனக்கு தெரியல. இது பெர்னாலிஸ் வரும். அப்போ பேரே பெர்னாலிஸ் தான்டா. இது பெர்னாலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான்டா பேரு. எங்க பேர் எங்க அது? ஓகே, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பெர்னாலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோ. கரெக்ட் தான். ரைட். அப்போ ncx p power x 1 minus p whole power n minus x. இதுல என்னென்னலாம் தெரியும் இல்லையா? என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். pங்கிறது என்னன்னு தெரியும் இல்லையா? pங்கிறது probability of success. அதாவது ஒரு காயின் தூக்கி போடுறேன், 5 வாட்டி தூக்கி போடுறேன். எக்ஸ்ங்கிறத நான் டிஃபைன் பண்ணிடுறேன், நம்பர் ஆஃப் ஹெட்ஸ்ங்கிறத தான் டிஃபைன் பண்றேன். அப்போ அதுதான் சக்சஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். இதுல 1 மைனஸ் பி வேற எப்படி கூட சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். 1 மைனஸ் பின்னு சொல்லலாம், கியூன்னு சொல்லலாம், அல்லது 1 மைனஸ் பின்னு சொல்லலாம். இது என்னது? இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். ஓகேவா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். இதுல எக்ஸ்ங்கிறது என்னது? எக்ஸ்ங்கிறது ரேண்டம் வேரியபிள் வேல்யூ. ஓகேவா? இது எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா அப்ளிகபிள் ஒன்லி இஃப். நோட் பண்ணி வச்சுக்கோ. applicable only if in the Bernoulli's theorem applicable only if ஓகேவா? only if n is less than 30. இது 1 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோ. n எதுக்கு கீழே இருந்தா பெர்னாலிஸ் தியரம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பெர்னாலிஸ் தியரம் சொல்லலாம், பைனாமியல்ஸ் தியரம்னு சொல்லலாம். ப்ராபபிலிட்டி பைனாமியல் தியரம் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு 1 மார்க் क्वेश्चन மாதிரி கேட்கலாம். n less than 15 20 13 லாம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். சோ நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, அடுத்தது பைனாமியல் ரேண்டம் வேரியபிள். பைனாமியல் ரேண்டம் வேரியபிள். ஸோ இது வந்து டெஃபினேஷன்ஸ். ஓகேவா? இது ரெண்டும் நான் இப்போ கொடுக்க போகிறது டெஃபினேஷன். discrete random variable x is called binomial random variable. இதுல x is the number of successes. okay, x is the number of successes. எக்ஸ்ங்கிறது ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிளுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்போம். இப்போ அதை எப்படி எழுதியிருப்போம்? நம்பர் ஆஃப் ஹெட்ஸ்ன்னு எழுதியிருப்போம், இல்லை நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ்ன்னு எழுதியிருப்போம், இல்லை நம்பர் ஆஃப் ஒரு வேற என்ன சொல்லலாம், ஒரு டைஸை உருட்டுறோம் அப்படின்னா அதுல டைஸ் பொழுது நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ங்கிறது உனக்கு தெரிஞ்ச விஷயம். நம்பர் ஆஃப் சக்சஸஸ் ரேண்டம் வேரியபிளுடைய டெஃபினேஷனை பொறுத்து தான் சக்சஸ்ங்கிறத டிஃபைன் பண்றோம். ஸோ எக்ஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் சக்சஸஸ் இன் n number of repeated trials. n number of repeated trials. ஓகேவா? இதுல நோட் பண்ண வேண்டியது all n trials are independent of each other.
independent of each other. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உனக்கு தெரிஞ்சது தான் மேல சொன்னது, எங்க only 2 outcomes are possible. அது நான் இங்க முன்னாடி பேஜ்ல சொல்லியிருந்தேன். இங்க so only 2 outcomes are possible. Only 2 outcomes are possible, which are defined as success and failure. ஓகேவா? success and failure. success க்கு probability p. okay, probability p. success க்கு probability is p. okay, probability of success is equal to p. failure க்கு probability equal to q. okay, q தான் equal to 1 minus p. ஓகேவா? ரைட், அவ்வளவுதான். இதுக்கு அடுத்தது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போறோம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டோமா? அது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அது என்னதுடா? இல்லடா, இது ஓவரால் ஹெட்டிங்டா. இது இன்னைக்கு ஓவரால் ஹெட்டிங். அது இப்பதான்டா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலாவே கொடுக்க போறேன். இது ஓவரால் ஹெட்டிங். அது அதாவது இந்த கான்செப்டுக்கான ஓவரால் ஹெட்டிங். அது இல்ல இது வந்து இப்பதான் அந்த ஓவரால் ஹெட்டிங் குள்ள தான் அந்த ஃபார்முலா வரப்போகுது. இப்பதான் அந்த ஃபார்முலா. அது ஃபார்முலான்றது இதே ஃபார்முலாவை தான் இங்க நான் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு x ஈக்குவல் டு xஐங்கிற ஒரு ஸ்பெசிபிக்கான ரேண்டம் வேரியபிளுக்கு நான் கொடுத்திருப்பேன். இப்போ இந்த என்ன இது ஒரு ஃபங்க்ஷனா எழுத போறேன். ஓகேவா? இதுல f ஆஃப் x ன்னு எழுத போறேன். இங்க நம்ம முன்னாடி ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கூட என்ன எழுதியிருப்போம், அதுவும் f ஆஃப் x ன்னு எழுதியிருப்போம். f ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு சிக்மா அப்படின்னு போட்டுட்டு சிக்மா என்ன போட்டிருப்போம், p of xi, அதாவது சாரி சிக்மா p of x equal to xi equal to 1 ன்னு எழுதியிருப்போம். இல்லைன்னா இன்டகிரேஷன் போட்டோம் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் வேற என்ன எழுதியிருப்போம், உள்ள x into f of x எல்லாம் எழுதியிருப்போம். இங்க வெறும் f of x equal to ncx, இங்க p power x. அதே விஷயம் தான். இதை நான் ஃபங்க்ஷன் மாதிரி எழுதுறேன். இது ஒரு f of x பர்னாலிஸ் ஆகட்டும், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதுறேன். இங்க ncx p power x into 1 minus p power x. ஓகேவா? so ncx p power x 1 minus p into 1 minus p power n minus x. ஓகேவா? so இதுதான் அந்த ஃபங்க்ஷன், பர்னாலிஸ் ஃபங்க்ஷன் அல்லது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகே, இதுல இன்னொரு விஷயம் கேட்கலாம் அவங்க. ஓகே, இந்த ஃபார்முலாவை மட்டும் தலைகீழா படிச்சு வச்சுக்கோ, நல்லா படிச்சு வச்சுக்கோ இந்த ஃபார்முலாவை. ஓகே, n-க்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணணும், x-க்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணணும், இல்ல ஒரு சில क्वेश्चनல x-க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணா வேண்டாம்னு சொல்லிருப்பாங்க. இப்போ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ்க்கு என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியருக்கு என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும், இது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ மீன் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு மீனும் கேட்பாங்க, மீன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். அதே போல வேரியன்ஸும் கேட்பாங்க. வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். இது எப்படி வேற கூட எப்படி எழுதலாம் அப்படின்னா n p 1 minus p ன்னு எழுதலாம். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோ. இது உனக்கு புரியும்டா. இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி யூஸ் பண்றது, இந்த ஃபங்க்ஷன் f of x எப்படி எழுதுறது, இல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு xi-னா ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி எழுதுறது அப்படிங்கிறது உனக்கு क्वेश्चन பார்க்கும்போது புரியும். சரியா? எக்ஸாம்பிள் क्वेश्चंस பார்ப்போம். அவ்வளவுதான். இது இந்த ஃபார்முலா மட்டும் தான் நான் படிக்க சொன்னேன். இந்த ஃபார்முலா நல்லா படிச்சிட்ட அப்படின்னா உனக்கு எல்லா क्वेश्चंसும் இதுல ஈஸியா தான் இருக்கும். இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் n p q இதெல்லாம் நீ கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிட்ட அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம் ஈஸியா. ரைட்.
பேஜ் நம்பர் 218 214 இல்ல 218 எக்ஸாம்பிள் क्वेश्चंसக்கு எக்ஸாம்பிள் 19th ஓகே எக்ஸாம்பிள் 11.19 example 11.19 find the binomial distribution for each of the following இதுல first subdivision 5 fair coins are tossed உனக்கு பார்த்த உடனே என்னென்னலாம் கண்டுபிடிச்சிடலாம் n equal to 5 ஏன்னா 5 வாட்டி fair coins are tossed நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரே காயினை 5 வாட்டி போடுறதும் ஒன்று தான் 5 காயினை ஒரு வாட்டி போடுறதும் ஒன்று தான் கரெக்டா 5 coins are tossed onceங்கிறதும் அப்போ n equal to 5 ன்னு எழுதிடலாம் x denotes the xங்கிறது தான் random variable வேரியபிள்கான டெஃபினிஷன் என்னது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் x equals number of heads சரியா அடுத்தது இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க find the binomial distribution first case வேற first caseங்கிறது வேற question second caseங்கிறது வேற question இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது binomial distribution கேட்டாங்கன்னா f of x எழுதணும் f of x equals உனக்கு ஃபார்முலா எழுதியே எழுது ஒவ்வொரு வாட்டி ஃபார்முலா எழுதிட்டே எழுது இங்க f of x equals ncx ncx p power x into 1 minus p power n minus x இதுல 5 x denotes the number of heads இப்போ இதுக்கு probability of p is equal to என்னது probability of success ன்னு சொன்னேனா probability of success அப்போ இந்த இடத்துல success நீ எதை டிஃபைன் பண்ற heads வரது தான் success ன்னு டிஃபைன் பண்ணுவ so that is equal to இங்க ஏனா x எதை random variable எதை வச்சு டிஃபைன் பண்ணிருக்காங்க heads வச்சு டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்போ p small p இது small p டா ஓகே probability of நீ கண்டுபிடிக்க வேண்டியது heads probability of head என்ன வரும் ஒரே ஒரு காயினை தூக்கி போடும்போது probability of head என்ன வரும் 1/2 கரெக்ட்டா p is equal to 1/2 அப்போ 1 minus p என்ன வரும் அதுவும் 1/2 கரெக்ட்டா 1 minus p யும் 1/2 புரிஞ்சுதா அப்போ this is equal to n க்கு பதிலாக 5 x க்கு இங்க எதுவும் வேல்யூ ஸ்பெசிஃபிக்கா சொல்லல சோ நான் என்ன பண்றேன் 5cx ன்னு எடுத்துக்கிறேன் 5cx p க்கு பதிலாக half கரெக்ட்டா p க்கு பதிலாக half பவர் x இங்க 1 minus half whole power n minus x n க்கு தெரியுமாடா நம்ம n க்கு தெரியுமா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா 5 minus x அப்போ this is equal to 5cx x க்கு தெரியாது x கொடுக்கவே இல்ல சோ 5cx எடுத்துக்கோ இந்த இடத்துல half x half power x இங்க ஒரு half power n minus x இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் இங்க என்னதுடா கம்பைன் பண்ணலாம் கரெக்ட் எதுடா சாரிடா தப்பா போட்டேங்க 5 minus x தான் கரெக்ட் half into x half power x half power 5 minus x இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்போ இங்க பார் இப்போ இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோ a power m இங்க a power n ன்னு இருந்துச்சுனா இத படிச்சிருக்கோமா a power m plus n அதாவது பேஸ் ரெண்டும் சேம் பேஸ் ரெண்டும் சேம் பவர்ஸ் ரெண்டும் வேற வேற x வேற 5 minus x வேற அப்ப நீ என்ன பண்ணிரலாம் இந்த இடத்துல 5cx அப்படியே வெச்சுக்கோ half எழுதிட்டு x plus 5 minus x கரெக்ட்டா x plus 5 minus x this is equal to அப்ப என்ன ஆயிடும் 5cx half power 5 ன்னு ஆகும் கரெக்ட்டா half power 5 ன்னு ஆயிடும் கிளியரா இப்போ இங்க நீ இத எழுதிட்டு f of x equal to 5cx equal to 5cx into half power 5 இங்க for x equal to அப்படினு எழுதிரு x equal to 0 1 2 3 4 5 கரெக்ட்டா ஏனா xங்கிறது என்னது random variable எதுக்கானது number of heads க்கு 5 வாட்டி நீ ஒரு காயினை தூக்கி போடுற அப்படினா என்னென்னலாம் வரலாம் ஒரு ஹெட் கூட வராம போகலாம் ஒரு ஹெட் வரலாம் ரெண்டு ஹெட் வரலாம் 5 ஹெட் வரைக்கும் வரலாம் கரெக்ட்டா so f of x equal 5cx half power 5 கரெக்ட்டா correct okay next question second subdivision இது நம்ம கண்டுபிடிச்சது வெறும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லெவல் ஏறும் இதுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்ப ஓகேவா செகண்ட் சப்டிவிஷன் பாரு fair die is rolled 10 times ஓகேயா fair die rolled 10 times நான் n என்னது
Faraday rolled 10 times. அப்போ n is equal to 10 கரெக்டா? 10 வாட்டி ஒரு டைஸ் உருட்டுறாங்க. ஒரே ஒரு டை சிங்கிள் டையை உருட்டுறாங்க 10 வாட்டி. n equals 10. இதுல x denotes the number of times 4 appeared. டை ஒரே ஒரு காயின் போடுறடா. ஒரு காயின் தூக்கி போட்டனா ஹெட்ஸுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, டெய்ல்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஹெட்ஸுக்கான ப்ராபபிலிட்டி ஹாஃப் தானே. ஒரு காயினை தூக்கி போடுற, ஒரே ஒரு காயினை தூக்கி போடும்போது ஹாஃப் தானே. ஹெட்டுக்கான ப்ராபபிலிட்டி ஹாஃப் தானே. அப்போ ஹெட் வராம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஹாஃப் தானே. அப்போ ஹெட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ஹாஃப். இது ரொம்ப இது பேசிக் இது போன வருஷம் படிச்சதுதான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் ஹாஃப், ஹெட் வராம போறதுக்கு ஹாஃப் தானே. இது 1 மைனஸ் p னா என்ன அர்த்தம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் நான் ஹெட்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி ஆஃப் நான் ஹெட். நான் ஹெட்னா இருக்கிறதே ஹெட் போக டெய்ல்ஸ் மட்டும் தானே இருக்கு, அதுக்கு ஹாஃப் தானே. கரெக்டா? ஓகே. Faraday is rolled 10 times. n equals 10. இதுல x equals இரு ரெண்டா தான போட்டுருக்கேன். Faraday rolled 10 times. x equals number of fours, number of times 4 appeared. Okay, x equals number of times 4 appeared. ஓகேவா? இப்போ இந்த क्वेश्चनல x க்கு என்னென்னலாம் வேல்யூஸ்லாம் எடுத்துக்கலாம். x க்கு வந்து அந்த 4 வந்து ஒரு யோசிச்சு பாரு, ஒரு டைய 10 வாட்டி உருட்டுறடா. 10 வாட்டி உருட்டும் பொழுது x என்னென்னலாம் வரலாம்? ஒரு வாட்டி கூட வராம, சாரி 4 எத்தனை வாட்டி வரலாம்? 4 எத்தனை வாட்டி வரலாம்? ஒரு வாட்டி கூட வராம போகலாம், ஒரு வாட்டி வரலாம், 2 வாட்டி வரலாம், 3 வாட்டி வரலாம், எது வரைக்கும் வரலாம்? மேக்ஸிமம் 10 வாட்டி வரைக்கும் வரலாம். x takes values 0 1 2 3 4 5 6 until 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். புரியுதா? இது ஒரு ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ரியல் டைமா யோசிச்சு பாரு. நீ ஒரு டைஸ் உருட்டுற, எத்தனை வாட்டி உருட்டுற? 10 வாட்டி உருட்டுற. 10 வாட்டி உருட்டும் போது ஒரு வாட்டி வரலாம், 0 வாட்டி வரலாம், வராமலே போகலாம், ஒரு வாட்டி வரலாம், 2 வாட்டி, 10 வாட்டி வரைக்கும் வரலாம். கரெக்டா? இப்போ x equal to 0 1 2 3 until 10 வரைக்கும். இதுல நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? p is equal to என்ன? நமக்கு வேண்டியது ஒரே ஒரு நம்பர் 4 மட்டும் தான். கரெக்டா? 4 மட்டும் தான். ஒரு டைஸ்ல எத்தனை நம்பர் இருக்கு? 6 நம்பர் இருக்கு. எனக்கு வேண்டியது 4 மட்டும் தான். இப்போ இது வந்து நம்ம போன வருஷம் படிச்ச பேசிக்ஸ்க்கு போறோம். நம்பர் ஆஃப் கரெக்ட், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இதுதானடா ப்ராபபிலிட்டி. நீ ப்ராபபிலிட்டின்னு ஒரு விஷயம் படிச்சனா முதல் நாள்ல இந்த ஃபார்முலா தான் படிச்சிருப்ப. கரெக்டா? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். கரெக்டா? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்ன? 4. ஒரே ஒரு நம்பர் அவுட் ஆஃப் டோட்டல் அவுட்கம்ஸ் என்ன? 6. சோ p equals 1/6. அப்போ 1 minus p என்னவா இருக்கும்? 5/6. இது கிளியரா? p equals 1/6, 1 minus p equals 5/6. கிளியராடா? அது புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபார்முலாவை எழுத போறோம். ஃபார்முலாவை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, அதாவது இந்த பைனாமியல் தியரம் உடைய ஃபார்முலா ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலாவே ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. ncx p பவர் x, அதுக்கு அடுத்து 1 minus p பவர் x. சரியா? இந்த ncx n க்கு பதிலாக 10 யூஸ் பண்ணிக்கோ. 10cx, p க்கு பதிலாக 1/6, 1/6 x பவர் x என்ன இருக்கு? எதுவும் இல்ல, பவர் x அப்படியே வச்சுக்கோ. 1 minus p க்கு 5/6. இங்க தப்பா எழுதிருக்கேன் பாத்தியா? n minus x இது 10 minus x. அவ்வளவுதான்டா. ஓகே, இதுதான் ஆன்சர். இதுல எழுதி முடிச்சுட்டு எது மட்டும் சப்ஸ்டிடியூட் பண்ணாம இருக்கு? x மட்டும் சப்ஸ்டிடியூட் பண்ணாம இருக்கு. சோ எழுதிரு x equals for all. இப்படி எழுதுனா, ஏவை கவுத்து போட்டு எழுதுனா என்ன அர்த்தம்? for all அப்படின்னு அர்த்தம். for all x equals 0 1 2 3 until 10 வரைக்கும். சரியா? ஆமா, ஏன்னா அங்க ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. டெய்ல்ஸுக்கும் ஹெட்ஸுக்கும் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி, டெய்ல்ஸுக்கும் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. அதனால ஹாஃப்னு எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல அப்படி கிடையாது. இங்க நம்ம எடுக்கிறது 6 நம்பர்ல ஒரு நம்பர். 4ங்கிறது ஒரு டைஸ்ல 6 டிஜிட் இருக்கு. 6 டிஜிட்ல ஒரு நம்பர் தான் எடுக்கிறோம். 4 மட்டும் தான் நமக்கு தேவை. நம்பர் ஆஃப் டைம்ஸ் 4 appeared. 4 மட்டும் தான் எடுக்கும்போது 1/6ன்னு வரும். ஓகேவா? இது மல்டிப்ளை தானே பண்றோம், ஆட் பண்ணலையே.
ஆட் பண்ணும்போது தான் நீ எல்சிஎம்லாம் எடுப்ப. எல்சிஎம்லாம் இங்க தேவையே கிடையாது. இங்க மல்டிப்ளிகேஷன்ல தானே இருக்கு. எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல தானே இருக்கு. இங்க 1/6 பவர் எக்ஸ் டாட்னா மல்டிப்ளிகேஷன், 5/6 பவர் 10 - x. இங்க எல்சிஎம் எடுக்கிற வேலை கிடையாது, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन உனக்கு ரொம்ப ரிலேட் பண்ணிக்க கூடிய क्वेश्चन. இங்கி பிங்கி பாங்கி போட்டு இந்த क्वेश्चनல எழுதுற மாதிரிலாம் இருக்கும். இந்த क्वेश्चनல 4 டிஸ்ட்ராக்டர்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन. ஓகேவா? மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமினேஷன் has 10 questions. ஓகேவா? each question has 4 distractors. ஓகேவா? 4 distractors with exactly 1 correct answer. ஓகேவா? அப்போ 4 distractorsனா என்ன அர்த்தம்னா, என்னடா NC4? ஏன் அப்படி சொல்ற? என்ன வந்து NC4? இல்ல 4 distractorsனா என்ன அர்த்தம்? 4 ஆப்ஷன்ஸ். கரெக்ட். ஓகே, 4 ஆப்ஷன்ஸ்ல only 1 correct answer. கரெக்ட்டா? இப்போ 1 correct option out of 4 options. ஓகேவா? அப்போ probability of correct is equal to என்ன வரும்? probability of correct, அதாவது p is equal to என்ன வரும்? p is equal to 1/10. எப்படிரா 1/4 ரா? அப்போ 1 minus p என்ன வரும்? 1 minus p என்ன வரும்? 3/4. கரெக்ட்டா? So probability of correct question, correct answer, அதாவது வெறும் p சக்சஸ் உடைய இது வெறும் p equal to 1/4. இந்த இடத்துல xங்கிறது என்னது? xங்கிறது number of correct answers. xங்கிறது number of correct answers. ஓகேவா? number of correct answers x இருக்கிறதுனால தான் p க்கு நான் probability of correct answers கண்டுபிடிக்கிறேன். qங்கிறது என்ன ஆகும்? 1 minus p ன்னு ஆகும். கரெக்ட்டா? இதுக்கு அடுத்தது x denotes number of. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஜெனரிக்கான ஒரு பைனாமியல். ஜெனரிக்னா நான் என்ன சொல்றேன்னு புரியுதாடா? ஜெனரிக்னா இந்த இடத்துல நீ ஃபைனல் ஆன்சரை xல தான் ஃபைனல் ஆன்சர் இருக்க போகுது. ஓகே, இந்த இடத்துல xல ஃபைனல் ஆன்சரை முடிச்சிட்டு x ஈக்குவல்ஸ்னு போட்டு எழுதிடுவேன். அதே போல இங்க ஜெனரிக்கான ஆன்சர் இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இது ஜெனரிக்கா எழுதிட்டு x ஈக்குவல் டு இதெல்லாம் அப்படின்னு எழுதுவேன். அதே போலதான் இங்க ஃபர்ஸ்ட் கேட்கறது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த இடத்துல உனக்கு வேல்யூ எல்லாம் வராது, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் கேட்கறாங்க, அதை மட்டும் எழுதிக்கோ. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா f of x is equal to ncx, அப்புறம் so p பவர் x 1 minus p ஹோல் பவர் n minus x. என்னங்கிறது நமக்கு தெரியும். இந்த இடத்துல என்னங்கிறது 10 கொடுத்துருக்காங்களா? எங்க அது? ஏன்னா 10 questions இருக்குங்கிறாங்க. n equal to 10. கரெக்டா? 10 questionsனா n equal to 10 cx. இங்க p-ங்கிறது 1/4 ஹோல் பவர் x, 1 minus p-ங்கிறது 3/4 ஹோல் பவர் 10 minus x. சரியா? இதுல x இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இதுல x க்கு என்னென்னலாம் வேல்யூஸ் எடுத்துக்கலாம்? 1 0 கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கலாம், அல்லது 1 கரெக்ட் ஆன்சர் இருக்கலாம், அல்லது 2 கரெக்ட் ஆன்சர் இருக்கலாம், 3 கரெக்ட் ஆன்சர் இருக்கலாம், until எவ்வளவு கரெக்ட் ஆன்சர் இருக்கலாம்? 10 கரெக்ட் ஆன்சர் இருக்கலாம். ஓகேவா? கரெக்ட். x equal to 0 1 2 3 until 10 வரைக்கும். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோமா? இது புரிஞ்சுதா? இது f of x இது எப்படி வருதுன்னு புரியுதா? அதே ஃபார்முலால n-க்கு பதிலா மட்டும் கை வைக்கிறேன், p-க்கு பதிலா மட்டும் கை வைக்கிறேன். இப்போ 1/4 3/4 மட்டும் நான் கை வைக்கிறேன், அவ்வளவுதான். x-க்கு நான் கை வைக்கல, x-க்கு பதிலா 0ல இருந்து 1 to 10 வரைக்கும் எழுதிடுறேன். அடுத்தது probability that student will get 7 correct answers. இங்க பாரு, இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க probability of x equal to 7 மட்டும் கண்டுபிடி அப்படிங்கறாங்க. probability of x equal to 7 மட்டும் கண்டுபிடிங்கறாங்க. இது எப்படி எழுதலாம்? இதே ஃபார்முலாவை நான் ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். probability of x equal to xi க்கு இதேதான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான probability என்ன வரும்? ncx. அதே ஃபார்முலாவை எழுதிக்கோ. ncx p power x 1 minus p whole power n minus x. இந்த இடத்துல என்னதுடா? அதுதான் சொல்ல வரேன். இப்போ இந்த இடத்துல நீ என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியது?
P of x equal to 7 ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோம். அப்ப x 7 சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா n க்கு பதிலாக 10 எங்க அது n equal to 10 தானே. n க்கு பதிலாக 10 10c 7 p க்கு பதிலாக 1/4 1/4 whole power 7 அதுக்கு அடுத்தது 3/4 whole power 3 அவ்வளவுதான்டா. ஓகேவா? இதுக்கு நீ வேணா கண்டுபிடிக்கிறதா கண்டுபிடிச்சுக்கோ. என்ன வரும் இங்க 10c7 னா 10c7 னா இது எப்படி எழுதலாம்? 10c7 க்கு எப்படி எழுதலாம்? 10 into 9 into 8 divided by 1 into 2 into 3 கரெக்ட்டா? 120 கரெக்ட்டா? 120 3 cube by 4 power 10 9 by 4 power 10 வெச்சுக்கலாம். 9 divided by 4 power 10 அதாவது equal to ஆமாண்டா 10c7 நான் 10c7 ன்றதை எப்படி எழுதுறேன் செக் பண்ணிக்கோ. 10c7 can be written as 10c3 10c7 can be written as 10c3 ஓகேவா? ஞாபகம் இருக்கா இது 10c அப்ப 10 அப்ப அதுங்க பாருடா. இப்போ 5c4 னா எப்படி எழுதலாம்? 5c1 ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? ஞாபகம் இருக்கா? இது இங்க நானு இப்போ 4 விஷயங்கள் செலக்ட் பண்றேன் அப்படினா that is equal to rejecting one விஷயம். கரெக்ட்டா? 4 விஷயத்தை செலக்ட் பண்றேனா ஒரு விஷயம் ரிஜெக்ட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். அப்ப 7c5 அப்படினா 7c2 ன்னு அர்த்தம். அதாவது 7ல 5 விஷயம் செலக்ட் பண்றேன் அப்படினா 2 விஷயம் ஒமிட் பண்றேன். ரெண்டுமே ஈக்குவல் தானே. 5 விஷயம் செலக்ட் பண்றதும் 2 விஷயம் ஒமிட் பண்றதும் ரெண்டுமே ஈக்குவல் தானே. 6c4ங்கிறது 6c2 ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? புரிஞ்சுதா பாரு? 6 விஷயத்துல 4 விஷயம் எடுக்கற 2 விஷயம் ஒமிட் பண்ற அப்ப ரெண்டுமே ஒண்ணு தானே. அத தான் நான் இங்க எழுதி இருக்கேன். 10c3ங்கிறது 10c7ங்கிறது 10c3 ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? 10c3 எப்படி எழுதலாம்? 10 9 8 divided by 1 2 3 ன்னு எழுதலாம். புரிஞ்சுதாடா இது? டவுட் இருக்கா? கிளியரா? இன்னொரு சொல்லவா? ஓகே தானே? ஓகே. அப்ப இங்க 1080 divided by 4 power 10. ஓகே 4 power 10 கண்டுபிடிச்சு உட்கார்ந்திருக்காது. ரொம்ப பெரிய வேல்யூ அது. 1080 by 410 போட்டா 4 power 10 போட்டா போதும். நெக்ஸ்ட் क्वेश्चन. அவங்க 3 கியூபுக்கு 27 வரும்டா. இல்ல 9 போட்டு வச்சிருக்கேன். 27 வரும். 27 வரும் அப்படின்னா இதுக்கும் தப்பா வரும். என்ன வரும்னா 3240 வரும். 3240 வரும். ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோ. நான் தப்பா எழுதிருக்கேன். 3240 divided by 4 power 10. 3 கியூப்னா 27. 1 power 7க்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 தான். இங்க 3 கியூபுக்கு 27 க்கு 120 divided by 4 power 10. ஓகே அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? இதுலயே சப்டிவிஷன் இன்னொரு சப்டிவிஷன் இருக்கு. ப்ராபபிலிட்டி ஃபார் அட்லீஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர்ரா. அட்லீஸ்ட் ஒரு கரெக்ட் ஆன்சர் கேக்குறாங்க. அப்போ நான் இப்படி எழுதலாமா பாத்துக்கோ. ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than equal to 1 எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than equal to 1 ன்னு கேக்குறாங்க. புரிஞ்சுதா பாரு? அப்போ நான் இப்படி எழுதலாமா? ஒரு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு கரெக்ட் ஆன்சர் வரணும் அப்படின்னா நான் இப்படி எழுதலாமா? this is equal to 1 minus probability of x equal to 0. இந்த probability of x equal to 0 னா என்ன அர்த்தம்? x equal to 0 probability of x equal to 0 னா என்ன அர்த்தம்? இங்க ஒரு क्वेश्चन கூட கரெக்ட் ஆகல. probability of x equal to 0 கான அர்த்தம் என்ன? மீன்ஸ் இது ரஃப் காலம்ல இல்லனா ஒரு சைடுல நோட்னு போட்டு எழுதி வச்சுக்கோ. x equal to 0 means probability of no question or 0 questions is correct. Okay, ஒரு question கூட கரெக்ட் ஆகல அப்படின்றதுக்கான probability 0 questions is correct. ஓகேவா? ஒரு क्वेश्चन கூட கரெக்ட் ஆகல அதுக்கான probability. ஆனா அந்த probability எனக்கு வேண்டாம். அந்த probability நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படினா குறைஞ்சது ஒரு क्वेश्चन அது கரெக்ட் ஆகிருக்கும்ல. குறைஞ்சது ஒரு क्वेश्चन அது கரெக்ட் ஆகிருக்கும். அதுக்கான probability தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 1 minus p of x equal to 0. இது புரிஞ்சுதா இது? அதாவது அட்லீஸ்ட் ஒரு விஷயம் கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோயேன். 1 அல்லது 1ற்கு மேற்பட்ட ஒரு क्वेश्चनனால கரெக்ட் ஆகணும். ஒரு क्वेश्चनக்கு மேல ரெண்டு क्वेश्चन கரெக்ட் ஆனாலும் பரவாயில்லை. மூணு क्वेश्चंस கரெக்ட் ஆனாலும் பரவாயில்லை. 4 or 5 எவ்வளவு நம்பர் ஆஃப் क्वेश्चन கரெக்ட் ஆனாலும் பரவாயில்லை. ஆனா 0 क्वेश्चंस மட்டும் கரெக்ட்டா இருக்க மாதிரி இருக்க கூடாது. 0 क्वेश्चंस மட்டும் கரெக்ட்டா இருக்க மாதிரி இருக்க கூடாது. வெறும் 0 क्वेश्चन கரெக்ட் அப்படினா என்ன அர்த்தம்? ஒரு क्वेश्चन கூட கரெக்ட் இல்ல அப்படினு அர்த்தம். அப்ப அந்த ப்ராபபிலிட்டியை மைனஸ் பண்ணனும். எதில இருந்து? 1ல இருந்து. புரிஞ்சுதா? 1 minus probability of x equal to 0. கிளியரா?
இப்போ நான் என்ன பண்ணணும், எதை கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும் இந்த இடத்துல, ஃபைண்ட். இப்போ நம்ம 1 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 0, அவ்வளவுதான்டா. ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இதே क्वेश्चनக்கு போன क्वेश्चन x ஈக்குவல் டு 7 போட்டோமா, அதே மாதிரி இப்போ x ஈக்குவல் டு 0 போட போறோம். ஓகேவா? சோ x ஈக்குவல் டு 0 போட போறோம். சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 0க்கு அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? 10c ncx தானே, ncx க்கு 10c 0, x க்கு பதிலாக 0, p க்கு p உடைய வேல்யூ என்ன 1/4, 1/4 பவர் x இருந்துச்சா, x க்கு இந்த இடத்துல என்ன போடுறோம் 0. சோ 1/4 பவர் 0 into 3/4 பவர் 10. கரெக்ட்டா? இதுக்கு என்ன வேல்யூ வரும்? 10c nc 0 நான் சொல்லிருக்கேனடா. 10 nc 0 னா என்ன அர்த்தம்? 1 தான். கரெக்ட்டா? 10c 0 is equal to 1 தான். நோட் பண்ணி வச்சுக்கோ, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. nc 0 நாலும் 1 தான், nc n நாலும் 1 தான். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்ப 10c 0 க்கு பதிலாக 1, 1/4 பவர் 0, எனிதிங் பவர் 0 1 தான், 1. இங்க மட்டும் 3/4 பவர் 10 ன்னு வந்துரும். ஓகேவா? சோ இங்க நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுறேன், இங்க இருக்கா? ஓகே. சோ ஆன்சர் என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than equal to 1 equals 1 minus 3/4 whole power 10. இது புரிஞ்சுதா பாரு? 1 minus p of x equal to 0, p of x equal to 0 தான், 3/4 3/4 whole power 10. அப்ப probability of x greater than equal to 1 equals 1 minus 3/4 whole power 10. clear ஆ இது? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? இது கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? ஓகேடா. ரைட், நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन மட்டும் ஹோம்வொர்க் எடுத்துக்கோ. எக்ஸாம்பிள் 11.21 11.21 நான் சால்வ் பண்றேன், வெயிட் பண்ணு. 11.22 ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோ. சரியா? 11.21 நான் சால்வ் பண்ணிறேன் இப்போ. ஒரு இதுதான் அது, அதுல மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். நம்ம மீன்கான ஃபார்முலா தெரியுமா? மீன்கான ஃபார்முலா என்னது? n into p. கரெக்ட்டா? வேரியன்ஸ்கான ஃபார்முலா தெரியுமா? npq ன்னு எழுதலாம், அல்லது np 1 minus p ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? np 1 minus p ன்னு எழுதலாம். சரியா? இதுல மீன் என்ன கொடுத்திருக்காங்க? mean is equal to np is equal to 2 ன்னு கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. வேரியன்ஸும் கொடுத்திருக்காங்க. வேரியன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1.5 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ வேரியன்ஸ் npq is equal to 1.5. வேரியன்ஸும் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து எப்படா கண்டுபிடிக்கலாம்? இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கலாம்? டிவைட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். எதை எதால டிவைட் பண்ணி ஆகணும்? நமக்கு வேண்டியது q-வை கண்டுபிடிக்கணும். q-வை கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் q, இங்க பாரு, n இருக்கு, p இருக்கு, n இருக்கு, p இருக்கு, q இருக்கு. அப்ப நீ q கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன டிவைட் பண்ணி ஆகணும்? npq divided by np. okay, npq divided by np is equal to என்ன வரும்? 1.5 divided by 2 ன்னு வரும். அப்போ 1.5 divided by 2 னா எவ்வளவு? 3/4. கரெக்ட்டா? 1.5 divided by 2, 1.5 divided by 2 எவ்வளவு? 3/4. அப்ப எதெல்லாம் கேன்சல் ஆகும்? np க்கு ஒரு np கேன்சல் ஆகும். q is equal to 3/4. கரெக்ட்டா? q is equal to 3/4, p is equal to 1/4. கரெக்ட்டா? q is equal to 3/4, p is equal to 1/4. அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் நம்ம வேற என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க? அவ்வளவுதான். p of x equal to 0, find probability of x equal to 0. என்ன தெரியுமாடா நமக்கு இந்த இடத்துல? என்ன கண்டுபிடிச்சிடலாமே. இங்க பாரு, என்ன கண்டுபிடிச்சிடலாமே. இது எப்படி போட்டேன்னு புரியுதா பாரு? q 3/4 னா p எப்படி 1/4 போட்டேன் சொல்ல முடியுமா? ஏன்னா since p plus q equal to 1 overall probability இருக்கிறது ரெண்டே அவுட்கம்ஸ் தான். ஒன்னு p இன்னொன்னு q ஆ இருக்கணும். அப்போ இந்த இடத்துல q க்கு 3/4 னா p equal to 1/4 மிச்சம் இருக்கிறது. இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாமா? n கண்டுபிடிச்சிடலாமா? np equal to 2 னா n into p க்கு பதிலாக 1/4
equals 2. So this implies n equals 8. ஆக மொத்தத்துல நமக்கு எல்லா வேல்யூஸும் கிடைச்சிருச்சு. n கிடைச்சிருக்கு, q வும் கிடைச்சிருக்கு. q னா என்ன 1 minus p, p equal to 1/4 எல்லாமே கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இத கண்டுபிடிச்சிரலாமா? p of x equal to 0 கண்டுபிடிச்சிரலாம். So first என்னது? p of x equal to 0. நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கிறேன். p of x equal to ஏதோ ஒரு xi அப்படினா இது எப்படி ஃபார்முலால வரும்? ஃபார்முலா ncx p power x into 1 minus p power n minus x. அப்ப இங்க என்ன ஆகும்? n க்கு பதிலாக 8, 8c0, 8c0, p க்கு பதிலாக 1/4, p க்கு பதிலாக 1/4 power x, x க்கு பதிலாக 0, 1 minus p னா q, q னா 3/4, q னா 3/4, அதாவது 1 minus p அல்லது q, 1 minus p or q, கரெக்ட்டா? அப்ப q க்கு பதிலா சாரி 1 minus p க்கு பதிலா 3/4, n minus x, n minus x ங்கிறது 8, 8 minus 0 8 தான். ஓகே, அப்ப 8c0 னா 1, 8c0 is 1, 1/4 னாலும் 1, அதுக்கு அடுத்தது 3/4 whole power 8 3/4 whole power 8 க்கு அதுக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம், கண்டுபிடிக்க தேவையில்லை, அது ஏன்னா பெரிய வேல்யூவா வரும். சோ ஆன்சர் 3/4 whole power 8 தான் ஆன்சர். ஓகேவா? 3/4 whole power 8 is the final answer. ஓகே ஓகே, அடுத்தது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? p of x equal to 1 கேட்டிருக்காங்க. சோ செகண்ட் p of x equal to 1 கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? this is equal to nc, n க்கு பதிலா 8, c 1 க்கு x க்கு பதிலா 1, p of x சாரி p power x, p power x 1/4, இந்த இடத்துல x 1, இந்த இடத்துல 3/4 x n minus x னா 7. this is equal to 8c1 னா 8 into 1/4 power 1 னா 1/4 அப்படியே வெச்சுக்கோ, 1/4 அப்படியே வெச்சுக்கோ, 3/7 the whole power sorry 3/4 அது 3/4 whole power 7. ஓகேவா? இது எதுவும் கால்குலேட் பண்ண முடியாது முடிஞ்சா, ஆனா இத கேன்சல் பண்ணி வெச்சுக்கோ. so 1/2 equals 1/2 into 3/4 whole power 7. அவ்வளவுதான்டா. ஓகே, இதோட முடிச்சிரு. அடுத்த क्वेश्चन பாரு. அடுத்த சப்டிவிஷனுக்கு x greater than equal to 1. இப்போதான் பார்த்தோம் இத. x probability of x greater than equal to 1, that is இத இப்போதான் பார்த்தோம், போன क्वेश्चन தான் பார்த்தோம். அட்லீஸ்ட் 1 இருக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் x equal to 1 ஆ இருக்கணும். அட்லீஸ்ட் x equal to 1 ஆ இருக்கணும். அட்லீஸ்ட் என்ன அர்த்தம்? 1 ற்கு மேற்பட்ட இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ this can be written as 1 minus p of x equal to 0. அப்ப ரொம்ப ஈஸி, நம்ம ஆல்ரெடி p of x equal to 0 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப 1 minus 3/4 whole power 8 அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 1 minus 3/4 whole power 8 இதுதான் ஆன்சர். ஓகேவா? p of x greater than equal to 1 equals 1 minus 3/4 whole power 8. நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ தானே, 3/4 whole power 8ன்றதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, புரிஞ்சதாமா? அது புரிஞ்சதா? 1 minus 3/4 whole power 8. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? எக்ஸர்சைஸ் क्वेश्चंसக்கு போயிடலாம். ஓகே, homework டா. ஓகேவா? 11.5 எக்ஸர்சைஸ்ல 8 क्वेश्चन இருக்கு. 8 क्वेश्चन இன்னைக்கு முடிக்கிறது கஷ்டம். என்னதுடா லாஸ்ட் பேஜா? 9 क्वेश्चन இருக்கு. 9 क्वेश्चन முடிக்கிறது கஷ்டம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பெரிய क्वेश्चंस மட்டும் எடுத்து சால்வ் பண்றேன் இப்போ. சரியா? क्वेश्चन நம்பர் 2 எடுத்து சால்வ் பண்றேன். क्वेश्चन நம்பர் 3 சால்வ் பண்றேன். क्वेश्चन நம்பர் 4 5 எல்லாமே பெருசா இருக்குடா. ரைட், இப்போ क्वेश्चन 2 அது கஷ்டம்டா, டைம் பத்தாம போயிரும்டா. இன்னும் ஒரே ஒரு கிளாஸ்ல நான் இந்த சாப்டர் முடிச்சாகணும். இன்னும் ஒரு கிளாஸ் தான் எடுக்க முடியும் இந்த சாப்டருக்கு. முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இந்த ஃபார்முலாவை மட்டும் தான்டா பேஸ் பண்ணி சுத்தி இந்த ஃபார்முலா தான். Second question, Mr. Q hits a target at any trial
என்ன ப்ராபபிலிட்டி 1/4. ஸோ p is equal to 1/4. n is equal to 10. Find the probability that he hits the target தான். hits the target. அப்ப x equal to number of times he hits the target. Okay, number of times he hits the target. Okay, he hits the target. இப்போ probability of அவங்க கேக்குறது என்னது? x equal to xi. இதுக்கான probability என்னது? x equal to xi கான அதே ஃபார்முலா தான். ncx p power x 1 minus p whole power n minus x. இதுல ncx க்கு பதிலாக 10 c 4 இங்க கொடுத்திருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் exactly 4 times. x equal to exactly 4 times. அப்போ 10c x க்கு பதிலாக 4, p என்னது 1/4, 1/4 க்கு பதிலாக 4, 1 minus p 1 minus 1/4 whole power 10 minus 4 டா. சரியா? 10 minus 4. This is equal to 10c4 க்கு 10 into நான் இப்படி 10c6 ன்னு எழுதிக்கலாமா? 10c4 நான் முன்னாடி சொன்னேன்ல 10c4 அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல 10c4 னே இருக்கட்டும். ஏனா 10c4ங்கிறது கொஞ்சம் ஈஸியர் டு கால்குலேட். நான் ஏன்னு சொல்றேன். 1/4 whole power 4 அதை எப்படி எழுதலாம்? 1/4 power 4 ன்னு எழுதிக்கலாம். ஏனா 1 க்கு பவர் 4 போட்டோம்னா 1 தான். இங்க 3/4 whole power 6. அப்ப இது எப்படி எழுதலாம்? 10c4 மட்டும் கால்குலேட் பண்ணி வெச்சுக்கோ. 10 into 9 into 8 into 7 whole divided by 1 into 2 into 3 into 4. ஓகேவா? எதெல்லாம் கால்குலேட் பண்ணலாம்? எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? இங்க 3 க்கு ஒரு அடிச்சிடுறேன். அப்புறம் 2 into 4 8 கேன்சல். ஓகே, 210 into இங்க 3 power 6 இருக்கும்டா, அதை அப்படியே வெச்சுக்கோ. 3 power 6 மேல நியூமரேட்டர்ல இருக்கும், டிவைடட் பை இங்க ஒரு 4 power 6 இருக்கும். இங்க பாரு, இது 4 power 6, 4 power 4, 4 power 10 கீழே. இது புரிஞ்சுதா பாரு? இந்த ஸ்டெப் கிளியரா பாரு. இது எப்படி எழுதுறேன்? ஒரு ஸ்டெப் நான் உடைச்சு எழுதுறேன்டா. இத ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா எழுதுறேன். செக் பண்ணிக்கோ. 10c4 into 1/4 power 4 into 3 power 6 divided by 4 power 6. கரெக்டா? இது எப்படி எழுதலாம்? இது வந்து 210. இதுதான் இந்த 10c4 க்கு தான் 210 into மேல நியூமரேட்டர்ல மட்டும் என்ன இருக்கு? 3 power 6. கீழே டினாமினேட்டர்ல 4 power 4, 4 power 6 னா 4 power 10 ரா. சரியா? புரிஞ்சுதா? இது p of x equal to 4. இதே ஃபார்முலா தான். ஓகேவா? இதே ஃபார்முலா தான் எல்லா क्वेश्चंसக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒன் டைம். இந்த அட்லீஸ்ட் ஒன் டைம்லாம் இருக்கு பாத்தியா? அதை எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? p of x greater than equal to 1. அப்ப இது எப்படி எழுதலாம்? 1 minus p of x equal to 0. ஒரு வாட்டி கூட வராம இருக்கிறது, ஒரு வாட்டி கூட அவன் டார்கெட்டை ஹிட் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி p of x equal to 0. இப்போ 1 minus p of x equal to 0 கண்டுபிடிச்சா உனக்கு அட்லீஸ்ட் ஒரு டைம்க்கான ப்ராபபிலிட்டி கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ இதுல என்ன கண்டுபிடிக்கலாம்? p of x equal to first 0 கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ. ஏன் p of x equal to 0 கண்டுபிடிச்சோம்னா 1 minus பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். this is equal to இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா? ncx க்கு n க்கு பதிலாக அதே தான் 10 c 0 இங்க 1/4 whole power 0. கரெக்ட்டா பாரு? 1/4 p க்கு பதிலா 1/4, x க்கு பதிலாக இங்க 0 போட்டுக்கறேன். அடுத்து 3/4 ஒரு வாட்டி கூட ஹிட் பண்ணல. அப்போ 10 minus 0 அப்ப 10 தான் வரும். கரெக்ட்டா? அப்ப this is equal to 10c 0 னா 1, 1/4 whole power 1 னாலும் 1. அப்ப ஆன்சர் என்ன? 3/4 whole power 10. ஓகேவா? அப்போ இங்க பாரு, nc 0 னாலும் 1 தான், nc n னாலும் 1 தான். அப்ப 10c 0 னா என்ன வர போகுது? 1 தான் வர போகுது. கரெக்ட்டா? இதுக்கு 1, இதுக்கு 1. அப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 3/4 whole power 10. ஓகேவா? 3/4 whole power 10. இது கிளியரா பாரு? அப்போ இதோட முடியல. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது p of x greater than equal to 1, which is equal to 1 minus p of x equal to 0, which is equal to 1 minus 3/4 whole power 10. இது வெட்டுகாரம் போகட்டும், அப்புறம் பேசுவோம். ஓகேவா? கிளியரா இது? நெக்ஸ்ட் क्वेश्चन. Question number 3. Question number 3 கொஞ்சம் வித்தியாசமான question.
எழுதியா? ஓகே. வித்தியாசமான கொஸ்டின்னா என்ன, அவங்க கேட்கறது இந்த கொஸ்டின்ல இது கேட்கல, அவங்க ப்ராபபிலிட்டி கேட்கல, அவங்க கேட்கறது மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்கறாங்கடா. அடுத்த கொஸ்டின்ல செக் பண்ணிக்கோ. கொஸ்டின் நம்பர் 3யா? கொஸ்டின் நம்பர் 3 அவங்க கேட்கறது ஃபர்ஸ்ட் மீன் கேக்குறாங்க, வேரியன்ஸ் கேக்குறாங்க. அப்போ காயின் இஸ் டாஸ்ட் 100 டைம்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல n is equal to 100 times. கரெக்ட்டா? n equals 100 times. Denote the number of heads. X is the number of heads. X is the number of heads. சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு n equals 100 இப்போ அவங்க கேக்குறது மீன் கேக்குறாங்க. காயின் ஃபேர் காயின் தானடா. அப்போ p is equal to என்ன வரும்? ஒரு காயின்ல ஹெட்ஸ் எத்தனை ப்ராபபிலிட்டி? 1/2. அப்போ q எத்தனை ப்ராபபிலிட்டி? அதுவும் 1/2. கரெக்ட்டா? q னா 1 minus p. qங்கிறது 1 minus p. கரெக்ட்டா? qங்கிறது அதுவும் ஹாஃப் தான். அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ மீன் கேக்குறாங்க. மீன் is equal to np. கரெக்ட்டா? np. np க்கு n is equal to 100. p is equal to half. அப்போ this is equal to 50. இதுதான் ஆன்சர். ஆமா, மீன்ங்கிறது 50, வேரியன்ஸ்ங்கிறது npq. வேரியன்ஸ் is equal to npq. அப்போ npq னா அப்போ 50, np க்கு 50 into np க்கு 50 டா, ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். np க்கு 50 into q க்கு half. அப்போ this is equal to 25. ஓகேவா? இது புரிஞ்சதா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வேற क्वेश्चन, செகண்ட் சப்டிவிஷன் வேற क्वेश्चन. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு n 100, x denotes number of heads. ஓகேவா? இப்போ செகண்ட் क्वेश्चनல காயினை கொடுக்கல, செகண்ட் क्वेश्चनல டைஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபேர் டைய 240 வாட்டி இது பண்றாங்க, டாஸ் பண்றாங்க. செகண்ட் क्वेश्चनல ஃபேர் டை tossed 240 times. அப்ப n என்னது? 240 தானே. அவங்க கேக்குறது என்னது? x equal to number of times எது appear ஆகுதுங்கறாங்க. 4 appears. Number of times 4 appears. கரெக்ட்டா பாரு? 4 தானே. number of times 4 appears. இதுல n equal to okay. இப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க முடியுமா? இதுல ஒரே ஒரு நம்பர் 6 நம்பர்ல ஒரு வாட்டி ஒரு நம்பர் வரணும். எவ்வளவு வரும் சொல்ல முடியுமா? எவ்வளவு வரும் ப்ராபபிலிட்டி? p is equal to எவ்வளவு? 1 இங்க பாருமா, ஒரு டிஜிட்மா. டைஸ்ல எத்தனை டிஜிட் இருக்கும்? டைஸ்ல 6 டிஜிட் இருக்கும். 6 டிஜிட்ல ஒரு டிஜிட் வரணும். அப்போ 1/6 இல்ல. டைஸ் உருட்ற ஒரு நம்பர் தான் வரணும், 4 மட்டும் தான் வரணும். 6 டிஜிட் இருக்கு. அப்போ 1/6 தானே. ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 1, ஒரு நம்பர் தான். ஆனா இருக்கிற டோட்டல் அவுட்கம்ஸ் 6. 1/6, 1/4 கிடையாது. ஏன்னா ஒரு டைஸ்ல 6 டிஜிட் இருக்குல்ல. கரெக்ட்டா? அப்போ q என்ன வரும்? q is equal to 5/6. கரெக்ட், 5/6. ஓகேவா? இப்போ நம்ம மீன் கண்டுபிடிக்கலாமா? மீன் is equal to np. ஓகேவா? np ல 240, p க்கு பதிலாக 1/6. this is equal to 40. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? இவ்வளவுதான்டா. இதுல வேரியன்ஸ் is equal to npq. இதுல 240. ஏன்னா 240 into சரி ஓகே. எதுடா? ஓகே, நான் அது np நான் எழுதி இருக்கேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. np க்கு பதிலாக 40 அப்படி எது சொல்றல. np க்கு பதிலாக 40 into q. 40 into q க்கு பதிலாக 5/6. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 100/3. ஓகேவா? 100/3. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. அது என்ன? இதுதான் n க்கு. இங்க பாரு, n க்கு பதிலாக 240, n க்கு பதிலாக 240, p க்கு பதிலாக 1/6. அப்படியும் போடலாம்ல. q க்கு பதிலாக 5/6. அதே ஆன்சர் தான் வரப்போகுது. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து எப்படி இருந்தாலும் 40 தான் வரப்போகுது. 40 into 5/6 னா திருப்பி 100/3 தான் வரப்போகுது. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? क्वेश्चन नंबर 4. क्वेश्चन नंबर 4 என்னடா? 4 பெருசெல்லாம் கிடையாது. ஏதாவது டிஃபரெண்டா இருக்கும்னு நினைச்சேன். பாப்போம் எப்படி இருக்குன்னு. இன்னொரு 21 மினிட்ஸ் இருக்குடா.
8 ஏண்டா 8 என்ன லேட்டா தான் ஆரம்பிச்சேன் இன்னைக்கு 8:45 வரைக்கும் தான கிளாஸ் என்னதுடா நாளைக்கு கஷ்டமா இருக்கா என்னது யாரா அது சொன்னது இப்போ லாஸ்டா தருணா டேய் தருண் என்னடா உனக்கே இது கஷ்டமா இருக்காடா என்னாச்சு ஏன்டா இப்ப ஃபீல் பண்றீங்க கண்ணை கட்டுதா சரி நான் ஒரு 8:40க்கு விட்டுறேன்டா இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் நான் எவ்வளவு கொஸ்டின் முடிச்சேன்னா எவ்வளவு கொஸ்டின் இங்க இப்போ போடுறேனோ உனக்கு அடுத்த கிளாஸ் நான் வந்து டியூரேஷன் கம்மி பண்ணிடுவேன் இப்ப நான் அதிகமா கொஸ்டின் விட்டுனா அடுத்த கிளாஸ் 1.5 மணி நேரம் போட வேண்டியதா இருக்கும் இப்ப நான் கம்மி கொஸ்டின் புரியுது இல்ல probably that a certain kind of component survive as electrical அப்ப இங்க பாரு செக் பண்ணிக்கோ p is equal to 3/4 ஓகேவா p is equal to 3/4 q is equal to 1/4 okay அடுத்து probably that exactly 3 of the 5 components tested survive ஓகேவா probably that exactly 3 of the 5 components tested survive அவங்க கேக்குறது p of x equals xi கேக்குறாங்க ஃபார்முலா எழுதி வெச்சுக்கோ ncx p of x இங்க q power n minus x q ன்றது புரியுதாடா நான் 1 minus p க்கு தான் q ன்னு எழுதி இருக்கேன் புரியுதுல அப்போ இங்க n க்கு பதிலா 3 out of 5 அப்போ 5 c 3 அப்போ probability of நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க x equal to 3 கண்டுபிடிக்க சொல்றாங்க 5c3 1 இங்க 3/4 whole power 3 கரெக்ட்டா into 1/4 whole power 5 minus 3 ஓகேவா அப்ப this is equal to 5c3 னா 5c2 ன்னு எழுதிக்கலாம்னு சொல்லிருக்கேன் 5c2 whole power 3 I mean whole in 3 power 3 3/4 power 3 இங்க 1/4 whole power 2 ஓகேவா அடுத்து 5c2 எப்படி எழுதலாம் 5 into 4 divided by 1 into 2 this is equal to 10 into 3/4 whole power 3 into 1/4 whole power 2 இத வேணா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா என்ன எழுதிக்கோ 10 into 3 power 3 அப்படியே வெச்சுக்கோ divided by 3 power 3 அப்படியே வெச்சுக்கோ divided by 4 power 3 4 power 2 4 power 6 ன்னு எழுதிக்கோ புரிஞ்சுதா இது 4 power 3 4 power 6 வராது 4 power 5 ன்னு வரும் கரெக்ட்டா 4 power 5 ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா இவ்வளவுதான் இந்த क्वेश्चन நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரே நிமிஷம் question number 5 சரி நான் நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ண கூடாது அப்படினா மிச்ச क्वेश्चंस ஹோம்வொர்க் போட்டுறேன் நான் இப்போ இந்த क्वेश्चनோட நிப்பாட்டிடுறேன் இல்லடா இது ஈஸியான எக்ஸர்சைஸ் தான்டா வெறும் ஃபார்முலாடா இது வெறும் ஃபார்முலா தானடா இது ஓகேவாடா இது நோட் பண்ணிக்கோ இது ஹோம்வொர்க் போட்டு அனுப்பிச்சிரு மிச்ச क्वेश्चंस எல்லாமே ஈஸியான क्वेश्चंस தான்டா இதெல்லாம் இந்த क्वेश्चन முடிச்சிட்டோம் அப்படினா 5th क्वेश्चन முடிச்சிட்டோம்னா இன்னும் 4 क्वेश्चंस இருக்கு எக்ஸாம்பிள்ல ஒரு क्वेश्चन இருக்கு 5 क्वेश्चन இருக்கு சாட்டர்டே சண்டே இருக்கு நடுவுல உனக்கு ஹோம்வொர்க் போட்டு அனுப்பிடுறேன்னா ஓகே தான் எனக்கு இது இங்க ரீட்டைலர் பர்ச்சேசஸ் என்னதுடா நான் புரியலனா கண்டிப்பா கேளு நான் சொல்லி தரேன் இப்போ இந்த क्वेश्चनல பாத்துக்கோ manufacturer indicates that the defective rate of the device is 5%. அப்போ அவங்க क्वेश्चन என்ன கேக்குறாங்க ரேண்டமா 10 ஐட்டம்ஸ் எடுக்கறாங்க what is the probability that at least one defective item exactly 2 defective items ஓகேயா இதுல அப்ப x ங்கிறது number of defective items x ங்கிறது number of defective items அப்போ what is p probability of defective items ஓகேயா அது கொடுத்திருக்காங்களாடா probability of defective items என்னன்னு கொடுத்திருக்காங்களா பாரு அத யூசுவலா 1/2 லாம் கொடுப்பாங்க அப்படி கொடுக்காம 5%ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் 100 பொருள் எடுத்தீனா 5 பொருள் டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேயா probability that ஒரு ப்ராடக்ட் டிஃபெக்டிவா இருக்கு ஒரு ஐட்டம் டிஃபெக்டிவா இருக்கு அப்படின்னா 100 பொருள்ல 5 பொருள் டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கறாங்க 5% அப்பனா என்ன எப்படி எழுதலாம் 5 divided by 100 which is equal to 1 divided by 20 clear பாரு 1 divided by 20 இப்போ q எப்படி எழுதுவ q equals 1 minus p ன்னு எழுதுவியா 1 minus p னா 1 minus 1/20 ன்னு எழுதுவியா
is equal to 19 divided by 20 வரும் கரெக்டா 19 divided by 20 இதுக்கு அடுத்தது என்ன வரும் இன்ஸ்பெக்டர் randomly picks 10 items அப்ப n equals 10 எத்தனை ஐட்டம்ஸ் எடுக்கிறாரு 10 ஐட்டம்ஸ் எடுக்கிறாரு n equals 10 what is the probability that at least ஒரு defective item ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது probability of x greater than equal to 1 அப்ப this is equal to probability of x equal to 0 வை 1 ல இருந்து மைனஸ் பண்ணனும் கரெக்ட்டா x greater than equal to 1 னா 1 minus probability of x equal to 0 கிளியரா அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது probability of x equal to 0 கண்டுபிடிக்கணும் probability of x equal to 0 first கண்டுபிடிக்கணும் x equal to 0 க்கு ஃபார்முலா தெரியும்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் x equal to xi க்கான ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கு அப்புறம் எழுதுவோம் ncx p power x q power 1 minus x ncx ல probability of இது என்ன கேக்குறாங்க x equal to 0 கேக்குறாங்க எத்தனை ஐட்டம்ஸ் எடுக்கறாரு 10 ஐட்டம்ஸ் 10c 0 probability of ஒரு ஐட்டம் டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கு 1 by 20 whole power 0 இங்க 19 by 20 19 by 20 எத்தனை ஐட்டம்ஸ் 10 ஐட்டம்ஸ் கரெக்ட்டா அப்ப 10c 0 னா 1 கரெக்ட்டா 1 by 20 னா பவர் 0 னாலும் 1 19 by 20 whole power அவ்வளவுதான் 19 by 20 whole power 10 அது எதுவும் கால்குலேட்லாம் பண்ண முடியாது பெரிய வேல்யூ அது அப்படியே விட்டுருக்கு probability of x equal to 0 okay இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது probability of x greater than equal to 1 தானே this is equal to 1 minus probability of x equal to 0 தானே அப்ப this is equal to 1 minus 19 by 20 the whole part 10 okay இவ்வளவுதான் ஆன்சர் okay next question பார்க்கலாமா இதுலயே சப்டிவிஷன் இருக்குல இதுலயே சப்டிவிஷன் இருக்கு அடுத்த சப்டிவிஷன் என்னது exactly two defective items னா second subdivision ல probability of x equal to 2 கேக்குறாங்க x equal to 2 னா 10 c 2 p என்றது 1 by 20 whole power 2 அப்போ மிச்சம் இருக்கிறது 19 by 20 whole power 8 கரெக்ட்டா அப்ப this is equal to 10 c 2 னா this is equal to 10 into 9 divided by 1 into 2 this is equal to 45 னு வருமா 45 into 1 by 20 power 2 னு எழுதிக்கிறேன் 19 power 8 divided by 20 power 8 னு எழுதிக்கிறேன் this can be written as 45 அப்படியே எழுதிக்கோ மேல எதுவும் பண்ண முடியாது கேன்சல் பண்ண முடியாது இங்க பவர்ல அதாவது நியூமரேட்டர்ல 19 power 8 divided by 20 power 10 னு இருக்கும் ஓகேவா 20 power 10 இத கால்குலேட் பண்ணாத அப்படியே வெச்சுக்கோ இதான் ஆன்சர் ஓகே p of x equal to 2 அவ்வளவுதான்டா டேய் இந்த இவ்ளோ தான்டா இந்த क्वेश्चंस எல்லாம் இதுக்கு போய் கஷ்டம்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துக்கோ 7th क्वेश्चन போடுறேன்டா 7th क्वेश्चन கொஞ்சம் வித்தியாசமான क्वेश्चन ஏனா இதுல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருக்காங்க யூசுவலா வேரியன்ஸ் கொடுப்பாங்க 7th क्वेश्चनல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருக்காங்க நோட் பண்ணி வெச்சுக்கோ நான் முன்னாடி ஒரு கிளாஸ்ல சொல்லிருப்பேன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் வேரியன்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா நான் முன்னாடி ஒரு கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் மீன் இஸ் ஈக்குவல் டு மீன் இஸ் ஈக்குவல் டு மியூ அப்படின்னு சொல்லியிருந்தேன் மீனை எப்படி எழுதுவாங்கன்னா மியூன்னு எழுதலாம் வேரியன்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர்னு எழுதலாம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் அதுதான் சிக்மா ஓகேவா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் சிக்மா சரியா இப்போ கொடுத்திருக்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதாவது சிக்மா கொடுத்திருக்காங்க சிக்மாங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் கரெக்டா பாரு இங்க பாரு இது சிக்மா ஸ்கொயர்னா இது வெறும் சிக்மா அப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் ரெண்டு சைடுலயும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் என்ன கிடைக்கும் உனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும் அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா n p q கரெக்டா அப்போ என்ன கொடுத்திருக்காங்க n கொடுத்திருக்காங்க p கொடுத்திருக்காங்க அதாவது மீன் கொடுத்திருக்காங்க np is equal to எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 6 கரெக்டா நோட் பண்ணிக்கோ 6 np equal to 6 அப்போ அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கொடுத்திருக்காங்க சிக்மா இஸ் ஈக்குவல் டு 2 னு கொடுத்திருக்காங்க அப்போ ரூட் npq இஸ் ஈக்குவல் டு 2 இது புரிஞ்சுதா ரூட் ஆஃப் npq இஸ் ஈக்குவல் டு 2 னா இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணினா என்ன வரும் npq இஸ் ஈக்குவல் டு 4 னு வரும் கரெக்ட்டா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணினா npq ஈக்குவல்ஸ் 4 அப்போ npq நான் இங்க எழுதிக்கிறேன் ஈக்குவல்ஸ் 4 அப்போ இதை வச்சு நான் இது டிவைட் பண்றேன் first equation இது second equation divided by first equation என்ன வரும் npq divided by np is equal to 4 divided ஏன் அத பண்றேன் அப்பதான் np cancel ஆகும் வெறும் q மட்டும் தான் பாக்கி இருக்கும் அப்போ q க்கு என்ன வரும் this implies q is equal to 2 by 3 q கிடைச்சிருச்சுனா p is equal to 1 by 3 அவ்வளவுதான்
Q கிடைச்சிச்சுனா P கிடைச்சிரும். P கிடைச்சிச்சுனா மீன்ல கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி வச்சிரலாம். n into P க்கு பதிலாக 1/3 equals 6. கரெக்ட்டா? n into P equals 6. P க்கு பதிலா 1/3 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ. n equals 18. அப்ப எல்லாமே இருக்குடா கையில. n இருக்கு 18, P இருக்கு 1/3, Q இருக்கு 2/3. எல்லாத்தையும் இருக்கா? என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு பாப்போமா? இதை கண்டுபிடிச்சனா டப்பா போட்டு வச்சுக்கோ. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? P of x equal to 3. ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேக்குறாங்க. அடப்பாவிங்களா, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்களா எங்க? வெயிட் பண்ண, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டா பரவாயில்ல. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனா நீ பெரிய டேபிளா எழுதணுமே. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் ஹோல்ட்ல போட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து பாப்போம். இப்போ ப்ராபபிலிட்டி x equal to 3. Probability of x equal to 3 க்கு அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. இங்க எத்தனை 18 NCx அப்ப 18C3 18C3. அதுக்கு அடுத்தது probability p is equal to 1/3 whole power. இங்க என்ன x க்கு பதிலாக 3 கரெக்ட்டா? இங்க 2/3 whole power 18 minus 3 அப்போ 15 ன்னு வரும். ஓகேவா? 18C3 1/3 whole power 3 2/3 whole power 15. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதே போல செகண்ட் சப்டிவிஷன் போட முடியுமா? x greater than equal to 2. நான் இதுக்கு க்ளூ மட்டும் கொடுத்துறேன், நோட் பண்ணிக்கோ. probability of x greater than equal to 2 அப்படினா this is equal to 1 minus probability of x equal to 1 டா. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோ. probability of x greater than equal to 2 அப்படினா this is equal to 1 minus probability of x equal to 1. சரியா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சால்வ் பண்றேன். அப்படி இல்லனா கூட நான் வாட்ஸ்அப்ல நான் சொல்றேன், நான் எப்படி சால்வ் பண்ணனும் நான் சொல்றேன். இங்க பாருடா, நம்ம எத்தனை क्वेश्चन வரைக்கும் சால்வ் பண்ணிருக்கோம்? 7th क्वेश्चन வரைக்கும் சால்வ் பண்ணிருக்கோம். क्वेश्चन நம்பர் 189 ஹோம்வொர்க்டா. ஓகேவா? क्वेश्चन நம்பர் 189 ஹோம்வொர்க். क्वेश्चंस 189 ஹோம்வொர்க். சரியா? அதுக்கு அடுத்தது 6 விட்டோமா நடுவுல? 6 ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோ. 6 சால்வ் பண்ண முடியல அப்படின்னா சொல்லு, நானே சால்வ் பண்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? 6th क्वेश्चन ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோ. அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் क्वेश्चनல எத்தனையாவது क्वेश्चन? எக்ஸாம்பிள் 22nd क्वेश्चन. எக்ஸாம்பிள் 22nd தானே? 11.22 ஹோம்வொர்க். இந்த 4 क्वेश्चन ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோ. இதுல ஸ்லைட்லி ட்ரிக்கியான क्वेश्चनனா 6th क्वेश्चन சொல்லலாம். அதுக்கு அடுத்தது 8th 9th எல்லாம் உன்னால சால்வ் பண்ணி வர முடியும் தான். 8th 9th क्वेश्चन கொஞ்சம் கால்குலேஷன் ஓரியன்டடா இருக்கும். சால்வ் பண்ணி எனக்கு சொல்லு. சரியா? ரைட், நான் கிளாஸ் எண்ட் பண்றேன்டா. பாப்போம். பை பை.